சார் வணக்கம் சார். வணக்கம் மாதிரி. எந்த ஒரு மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஆட்சி அமைத்த தாவேக்கா பற்றி விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது நல்லாவே, அதாவது கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற மாதிரி இதை சாமானிய பாமர மக்களுக்கே இது தெரியும். இந்த விமர்சனம் எதுக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? காரணம் என்னென்னா, நான் திரும்பவும் சொல்கிறது தான், எல்லாரும் சொல்கிறது தான். இந்த ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகள், குறிப்பாக ஊடகங்கள் கூட திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. போன முறை திமுக இருந்துட்டாங்க, இந்த முறை அதிமுக வந்துடும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் அவ்வளோ உற்சாகமாக கூட்டத்தில் போயிட்டு பேசுறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஏமா அவங்களுக்கு போலன்னா இந்த வாட்டி நமக்கு போடுவாங்கன்னு மக்கள் அதான், ஊடகங்களும் அதான் முடிவு பண்ணாங்க. தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்புகள் எல்லாமே டுபாகூர்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, ஒரு சில இதுவை தவிர. ஆனால் ஒட்டுமொத்தமாக யாருமே எதிர்பார்க்காமல் இந்த மக்கள் ஒரு நம்பிக்கையினுடைய விதையாக, ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக தாவேக அரசுக்கு ஓட்டு போட்டாங்க, விசிலுக்கு போட்டாங்க. அதுக்கு திரும்பவும் சொல்கிறது, அதுக்கு காரணம் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காகத்தான். என்னடா இது, நாம் எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்துட்டாங்க, அரியணையில் ஏறிட்டாங்க, ஏற விடக்கூடாதுன்னு பார்த்தோம், மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டை இறக்கி விட்ருவோம் அப்படின்னு பார்த்தா, இந்த வர 10ஆம் தேதி 3 மாதம் ஆக போகுது. 3 மாதம் நிறைவடைய போகிறது. இந்த 3 மாதம், அதாவது 2.25 மாதத்திற்குள் அந்த ஆட்சியை என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் கவுக்கணும், என்னென்னலாம் விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற முடிவோடு அவர்கள் ஒட்டுமொத்தமாக நோக்கி அடிச்சுக்கிற அடி தான் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மக்கள் மன்றத்தில் எடுபடவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. தஞ்சாவூரில் கூட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு போராட்டம் செஞ்சிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டம்மி சிஎம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை, அதை எப்படி சார் பார்க்குறீங்க, அந்த டம்மி சிஎம்மா? இல்லை, அது அதாவது அதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அது கர்நாடகாவிலேருந்து ஏன் தண்ணி திறக்கலை அப்படின்ற கேள்வி முதல்வர் விஜய் அழுத்தம் கொடுக்கல. மேகதாது அணையை கர்நாடகாவில் கட்டியே தீர்வுன்னு அங்கே இருக்கிற டிகே சிவகுமார் விடாப்பிடியாக இருக்கிறார். அதை ஏன் உங்களால் தடுத்து நிறுத்த முடியல? குறிப்பாக இன்றைக்கி டெல்டா பகுதியில், டெல்டா விவசாயிகளுக்காக டெல்டா பகுதியை வறண்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் திமுக சார்பில் அதை தலைமையேற்று நடத்தியவர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் முன்னாள் அமைச்சர் கே நேரு. அதில் என்னென்னா, நிறைய முரண்பாடுகளை தாண்டி காமெடியான விஷயங்கள் நிறைய இருந்தது. அது டம்மி சிஎம் அப்படின்னாரு, அப்புறம் ஜோக்கர் அமைச்சர்கள், இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கூட நீங்கள் ஒரு அடைமொழி வச்சு கூப்பிட்டுக்கிறீங்க. அவர் டம்மின்னு சொல்கிறதுனால அவர் டம்மி ஆகிட போகிறாரா, இல்லை ஜோக்கர்னு சொல்லதான் அவங்க ஜோக்கர் அமைச்சர், நீங்கள் ஜோக்கர்னு சொன்னால் கூட ஓகே அப்படின்னு. இன்றைக்கி டம்மின்னு சொன்னால் அது எடுபடவே எடுப்பாது. ஒரு டம்மி முதலமைச்சரை ஏன் மக்கள் இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்காங்க? அதெல்லாம் மீறி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஆடி 18 ஆடி பெருக்கு. ஒவ்வொரு ஆடிப்பெருக்குலையும் காவிரியில் இருகரை புரண்டு தண்ணி ஓடும். அங்கே அந்த வழிபாட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க பெண்கள், ஆடிப்பெருக்கில் பண்ணுவாங்க. இந்த முறை அது இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் தாவேக அரசு தான் அப்படின்னா, அதுக்கு காரணம் இயற்கை வருண பகவான். அதுக்கு எப்படி தாவேக அரசாக இருக்குது? இதில் இன்னொரு காமெடியான விஷயம்னா, இதே எங்கள் ஆட்சியாக இருந்திருந்தால் தண்ணி 2 பக்கம் கரை புரண்டி ஓடி இருக்குன்னா, அப்போ வருண பகவானும் உங்கள் ஆட்சியில் இருக்காரா, இல்லை வருண பகவானும் உங்களுக்கும் ஏதாவது டீலிங்கா? என்னங்க இது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு பேச்சாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு லாஜிக்கை போச்சு. அது நீங்கள் எது பேசினாலும் பொய்ய சொன்னால் கூட லாஜிக்காக சொல்லணும். ஏங்க அங்கே கர்நாடகாவில் எங்களுக்கே மழை பெய்யலுங்க, உங்களுக்கு பெய்கிற மாதிரி எங்களுக்கும் பெய்யலுங்க, தண்ணி கிடையாதுங்க அணையில், நாங்களே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். பெங்களூரில் தண்ணி கிடையாமல் இருக்கிறோம், அதுக்காக தான் மேகதாது கட்டுறோம் அப்படிலாம் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போய் கர்நாடகா முதலமைச்சரை விஜய் போய் பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வராதிங்கன்னு அவர் சொல்லிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சு நொறுக்கி நெருக்குது மழை, புட்டின்னு புடுது. கபினை அணையிலேருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணியை திறந்து விட்டாச்சு. அது காவிரியில் சேர்கிறதுக்கு 48 மணி நேரம் ஆகுனா இன்றைக்கி இரவுக்குள்ளே சேர்ந்துடும். இந்த தண்ணி வராததற்கும் ஆடி 18 ஆடிப்பெருக்கில் தண்ணி இருகரையும் பொருளாதாரத்திற்கும் தாவேக அரசு தான் காரணம். நாங்களாக இருந்தால் அந்த தண்ணி வந்திருக்கோம், இன்னத்துக்கு தண்ணி ஓஹோன்னு ஓடி இருக்கும் அப்படின்னா, கடந்த 5 வருஷமாக, அதுக்கு முன்னாடி அதிமுக 5 வருஷமாக, அதுக்கு முன்னாடி இப்படியா மாறி மாறி நீங்கள் தானே இருந்திருக்கிறீங்க. இந்த காவிரி நீர் பிரச்சனையை இவ்வளோ காலம் அது எந்த அரசாங்கமாக இருக்கணும், நீங்கள் தானே.
என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க? நீங்கள் வந்து 2.5 மாதம் 2.25 மாதம் ஆச்சு வந்து. நீங்கள் கர்நாடக முதல்வரை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது இருக்குது. காவிரியில் கஷ்டப்படுற இந்த விவசாயியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது இல்லையா? டம்மி முதலமைச்சர், டம்மி முதலமைச்சர் அப்படின்னு. கடந்த ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்களை வந்து பொம்மை முதலமைச்சர், பொம்மை ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பழி வாங்குற விதம், அதற்கு விமர்சனம் செய்கிற மாதிரி டம்மின்னு சொல்கிறாரான்னு தெரியல. வந்து என்ன பொதுவாக மக்களுடைய இது என்னென்னா, இவர்கள் காவிரி நீருக்காக போராட்டம் பண்ண வந்தாங்களா, மேகதாது அணைக்கு எதிராக போராட்டம் பண்ண வந்தாங்களான்னு பார்த்தா, இந்த நீட்டு பிரச்சனையில் வந்து உள்ளே இறங்கினாங்களே இந்த சினிமா டைரக்டர்ஸ், அது மாதிரி இவங்க ஒட்டு மொத்தமாக தாவேகாவை தான் அடிக்க வந்தாங்க. அதில் இன்னும் கேட்டால் ஜனநாயகன் இன்னும் அவங்க மறக்கலை. எங்க அங்கே போய் பார்லிமெண்ட்டில் போய் ஆர் ராசா வந்து பேசுகிறாரு, ஜனகண மனதுக்கு ஜனநாயகன மன அப்படின்றாரு. வந்து அந்த காணொலி வைரல் ஆகிருக்குது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர்கள் பூரா வந்து விவசாயிகளை பார்த்து கண்ணீர் வடிக்காமல் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு வராங்க அப்படின்னு. அமைச்சர்கள் பார்த்து கண்ணீர் வடித்தாங்க, தாவேக்கா எம்எல்ஏகள் பார்த்து அழுதாங்க அப்படின்னா கூட அது கூட சரி, ஓகே, அது ஒரு நடிப்பு. முதலமைச்சர் விஜயோடைய குட் புக்கில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பண்ணது, அது ஒரு ரீல்ஸ்ன்னு சொன்னால் கூட, படம் பார்த்துட்டு வர அத்தனை தமிழ்நாட்டு ரசிகர்களும் கேரள ரசிகர்களும், மிக முக்கியமான ஒரு விஷயம், கேரள ரசிகர்கள் வெளியே வந்து இந்த கேமரா முன்னாடி அழறாங்க. வந்து அவங்க யார் வந்து தாவேகாவில் எதனா அடிப்படை உறுப்பினர்களா, அல்லது தாவேகாவில் ஏதாவது பொறுப்பில் இருக்காங்களா, இல்லது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி வந்து ரீல்ஸ் போடுறாங்கன்றீங்களா, அது மாதிரி வந்து தாவேக்காவே அவங்களுக்கு துட்டு கொடுத்து ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு ஊராக போய் இது மாதிரி கேமரா முன்னாடி அழுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்பாடு பண்ண ஆட்களா? நிச்சயமாக கிடையாது. இது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தான். இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் காவிரி நீர் பிரச்சனைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் விஜயை தம்பி முதல்வர், ஜோக்கர் அமைச்சர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் சிடி நிர்மல்குமார் அவர்கள் கூட சொல்கிறாப்புல, கர்நாடக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை சொல்கிறதே கேட்க மாட்டாப்புல. இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட ஒரு ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்காப்புல, அவங்க சொல்கிறது தான் அவர் கேட்குறாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வச்சுருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கர்நாடக முதலமைச்சர் வந்து திமுக சொல்கிறது தான் கேட்குறாரு வந்து அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. இப்போ இவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்குது கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் வந்து தாவேகா ஆட்சியில் வந்து பங்கு பெற்று இருக்குது அமைச்சரவையில். அப்போ 2 பேரோடைய ஆட்சி தானே, நீங்கள் தானே போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு பக்கம். அங்கே இன்னொரு பக்கம் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு பாஜக இறங்கி போராடுது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அதே பாஜக வலியுறுத்துங்க, அழுத்தம் கொடுங்கன்னு தாவேகாவை கேட்குது. என்னையா முரண்பாடு உங்களுக்கு? காவிரி நீரை வச்சுக்கிட்டு என்ன அரசியல் பண்ணுவீங்க நீங்கள்? இந்த அரசியல் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வந்தால் என்ன ஆகும்? 2 மாநில மக்களும் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய், எப்போ நாங்களே பங்கு போட்டுக்கிறோம். இந்த ஊரில் ஏரிக்கு தண்ணி பிரச்சனை வரும், 2 ஊர் ஏரிக்கு தண்ணி பிரச்சனை வரும். அது மத்தியஸ்தம் பண்ணுவாங்க 2 பேர், பெரும்பாலும் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ண, இந்த 2 ஊருக்கும் பகையை மூட்டி விடுற மாதிரி இருப்பாங்க. ஜனங்க ஒரு கட்டத்தில், நீ தலைவரை நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க, நாங்கள் ஊருக்காரங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் எப்படி அந்த தண்ணி பிரிச்சுன்னு எங்களுக்கு தெரியுங்கன்ற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. இப்போ காலப்போக்கில் அதான் நடக்கப்படுது. மக்களே, தமிழ்நாட்டு மக்களும் கர்நாடக மக்களும் சேர்ந்து எங்களுக்கு தண்ணியை பிரிச்சுக்க தெரியும், நீங்கள் கிளம்புங்கன்ற ரேஞ்சுக்கு அப்படி தான் வரப்போகிறாங்க. இது வந்து யதார்த்தத்துக்கு அப்பால் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்பால் போச்சுன்னா அதான் நடக்க போகுது. என்னங்க அரசியல் பண்ணுவீங்க? அப்பட்டமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவிரி நீரை வச்சு. இது அப்பட்டமாக தெரியுது. அவங்களை கேட்டால் இவங்க, இவங்களை கேட்டால் அவங்க, அவங்களை கேட்டால் இவங்க அப்படின்னு. ஆனால் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து தான் ஆகணும். நீங்கள் தண்ணீரை திறந்து விட்டு தான் ஆகணும். அதே வேளையில் முதல்வர் விஜய் போய் பார்க்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம்? வந்து பார்க்கக்கூடாது ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் போய் பார்த்தாரு, அதனால் விஜய் போய் பார்க்குறாரு, அதுக்காக எம்ஜிஆர் ஆகிடுவாரா அப்படின்னா, எம்ஜிஆர் போய் பார்த்த காலகட்டத்தில் இந்த சட்டத்திட்டங்கள் இல்லை தான், ரைட்டு. அதே சமயத்தில் அதே முதல்வர் சிவகுமார் தான் சொல்லியிருக்காரு, அவர் அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் விஜய் வந்து துணிச்சலானவர் அப்படின்னு பாராட்டியிருக்காப்புல. நான் கேட்டதுக்காக அவருடைய பயணத்தை தள்ளி வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இப்போ பாருங்கள், இயற்கை வந்து பொத்துன்னு சாத்துது, தண்ணி திறந்து விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாக எல்லோரும் கேட்குறது கேட்டா, தமிழ்நாட்டில் நீங்களும் தடுப்பணை கட்டுங்களேன், அந்த தண்ணி வருதில்லை, ஒவ்வொரு வாட்டி கடலில் எடுத்து போய் கொட்டிடுறோம்ல, கடலில் வீணாக போயிடுதில்ல, இங்கே 2 பெரிய அணைகளை கட்டுங்க, அந்த தண்ணியை தேக்கி வைங்க, அது இருக்கட்டும். அது என்ன ஆவியாக போயிடுப்போது? ஆவியாகிட போது தெர்மாக்கோலை போட்டு 3 நம்பரே மூட போகிறாங்க. வந்து
இருக்கட்டுமே. ஆனால் அதை யாருமே பண்ணாமல் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனையை வந்து அரசியல் எல்லாரும் தான் அரசியல் ஆக்கிறது ரொம்ப மக்களுடைய வெறுப்புக்கு கொண்டு செல்ல போகிறது தான் உண்மை. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் அந்த அணை கட்டாததுக்கு காரணம் இது ஒரு பெரிய அரசியலாக தான் இருக்குமா சார்? இதுக்கு எந்த அணை கட்டாதது? இந்த காவிரி அணை தடுப்பணை நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, கட்டாமல் இவங்க ஏன் கட்டாமல் இருக்காங்கன்னு தெரியல. வந்து ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம். யார் வந்தாலும் சரி, அதில் என்னங்க வந்து ஒரு பெரிய பெரிய மேம்பாலம் கட்டுறீங்க, பல பல பில்டிங்கில் கட்டுறீங்க. நீங்கள் ஒரு அணையை கட்டுறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டிய பாலம் தான் இருக்குது. அந்த மேம்பாலம் தான் தாங்கிட்டு இருக்குது. அந்த அணைகள் தான் சிற்றணைகள் தான் இன்னும் அருமையாக இருக்குது. வந்து எந்தவித லஞ்ச லாவண்யம் கலப்படம் இல்லாத கட்டப்பட்ட அத்தனை பாலங்களும் அணைகளும் அது அது. ஆனால் நீங்கள் கட்டுங்க, சொல்கிற மாதிரி கட்டுங்களேன், நீங்கள் இறங்கலை, பொதுப்பணித்துறை இருந்து இது பண்ணுங்களேன். தவேக அரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வந்து 2.5 மாதத்துலேயே கொடுத்து அழுத்தம் கொடுங்க, 1 வருஷம் கொடுங்க. அவங்க அணை கட்டலைன்னா உங்களை கேளுங்க, நீங்கள் அவங்க கட்டுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. திமுகலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கூட ஒரு விமர்சனம் ஒன்று செஞ்சுருக்காரு. யாரை போய் எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறீங்க, அவர் எம்ஜிஆர் ஓரம் போவார் அவர் அது மாதிரி கூட அவர் விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜனநாயகம் படம் வந்துச்சு, அதை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே செல்லில் பார்த்துட்டாங்க, அதெல்லாம் ஒரு படமா அப்படின்ட்டு. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தை? அதாவது ஜனநாயகன் படத்தை போட்ட தேட்டரில் போட்ட தேட்டருக்காரங்க யாரும் ஒருத்தர் கூட வெளியே வந்து இந்த படத்தினால எங்களுக்கு நஷ்டங்க, நாங்கள் போண்டி ஆகிட்டோம், இந்த படம் ஓடவே இல்லைங்க, தேட்டர்லாம் ஈ அடிக்குது, கேன்டீனில் இருந்த பாப்கார்னு சமோசா பப்ஸு எதுவுமே விற்கலை, ஒருத்தர் கூட வந்து சொல்லிங்க. வந்து அவங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. தயவுசெய்து சிஎம் விஜய் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்து கொடுக்குன்னு கேட்குறாங்க. அது நீங்கள் இப்படிலாம் சொன்னால் வந்து தொடர்ச்சியாக ஜனநாயகன் மேலே என்ன கோபம் தரலாம். அந்த படம் ஓடிச்சுன்ற கோபத்தோடைய வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து யாரெல்லாம் ஏங்க அந்த படம் வந்து 6 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. அந்த படத்தை நீங்கள் வந்து இணையத்தில் திருட்டுத்தனமாக விட்டு 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் 18 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் பார்க்க முடியாது. இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தித்து அது ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், நாளைக்கு வந்து இந்த சனி ஞாயிறு ஓடிச்சு, வர வாரம் கூட பார்த்திங்கன்னா தேட்டருங்க இருக்குது, அதுவும் சனி ஞாயிறு வரைக்கும் இருக்குது. வந்து அப்படி இருக்கும் பொழுது அந்த திரைப்படத்து மேலே உங்களுக்கு வந்து ஏன் அப்படியாப்பட்ட விமர்சனம்? இது ஒரு பக்கம். அதுக்காக எம்ஜிஆர் ஆயிடுவாரா அப்படின்னா, அதாவது எம்ஜிஆர் அதிகமாக விமர்சித்தவர்கள் திமுகவினர் தான். இன்றைக்கி அவர் வந்து எம்ஜிஆரை வச்சு தலையில் வச்சு கொண்டாடுறார் அப்படின்னா, மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் எம்ஜிஆர் தாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மக்கள் செல்வாக்கை விஜய் பெற்றிருக்கிறார். குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்களுடைய செல்வாக்கை அவர் பெற்றிருக்கார். இன்னொரு பக்கம் விஜய் பிரபாகர் அவர்கள் தருமபுரியில் ஒரு போராட்டம் நடந்து அதில் பேசியிருக்காப்புல, விஜய் அண்ணன் வந்து போக வேண்டியதான கர்நாடகாவுக்கு, வேட்டைக்காரன் வராருன்னு இந்த பாட்டெலாம் கூட டைலாக்லாம் நிறைய பாடி பெரிய இது பண்ணார்ல, இப்போ ஏன் அவர் போல, உண்மையான வேட்டைக்காரன் வந்து வீரப்பன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் நிறைய போயிட்டுருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் பிரபாகரன் வந்து என்னென்னா, அவர் போய் ஒகேனக்கல்லில் போயிட்டு அங்கே போய் காவிரி நீருக்காக போராட்டம் பண்ணால் ரைட்டு, யார் வேணாலும் போராட்டம் பண்ணலாம், தேமுதிக சார்பாக ரைட்டு, ஓகே. ஆனால் அவர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுபுலத்தனமாக இருக்குது. வந்து ஏன் நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு போகிறீங்க, ஏன் இங்கே வந்து போராட்டம் பண்ண வேண்டியது தானே? ஒரு முதல்வர் அங்கே போய் போராட்டம் பண்ணால் தண்ணி வந்துடுமா? கர்நாடகா போகக்கூடாதா? அப்புறம் இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து ஓடு 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 அப்படின்னு அவர் வேட்டைக்காரன் படத்தை அந்த பாட்டை பாடுறாரு. அவர் விஜய் பாடினது வந்து செந்தில் பாலாஜிக்காக பாடினார். ஏங்க, ஒரு சம்மன் கொடுக்குறான், அதை வாங்காமல் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் பாடினது வந்து. அதுக்காக நீங்கள் வேட்டைக்காரன் ஆகிட முடியுமா அப்படின்னா, நிஜமான வேட்டைக்காரன் வீரப்பன் அவர்கள் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே பேசுகிறாருல, அதனால் எனக்கு என்னன்னா, இந்த கேப்டனா இதுவா ஹொய் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு, நீங்கள் விருதுநகரில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக விஜய் பிரபாகரன் நின்ன பொழுது அத்தனை மக்களும் விஜயகாந்தை பார்க்குற மாதிரி பார்த்து அப்படியாப்பட்ட ஒரு அனுதாப அலை அவருக்கு கிடச்சிது. அவரும் பார்த்திங்கன்னா இறங்கி பேசினாப்புல நல்ல இதுவாக இருந்தது. வந்து அதில் ஒரு 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 குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வித்தியாசம் தான் தோற்று போனாப்புல. அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கலை. ஆனால் இதை தாண்டி போய் நீங்கள் இப்போ விஜய்க்கு வந்து டஃப் கொடுக்கறது எதிர்கால அரசு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தனுஷ்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தனுஷ்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்களுடைய ஆஸ்தான ஜோதிடரும் நண்பருமான ரதன் பண்டிட்டே வந்து ஒரு மேடையில் சொல்லிட்டார், 2031 விஜய் வர்சஸ் தனுஷ் தான் இருக்கும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இருக்கிற நீங்கள் பழைய பஞ்சாங்கத்தை வச்சு பாடிங்கன்னு, பழைய ஆட்கள் என்கிறாராம், சொல்கிறாராம், போகிறாராம், இப்படிலாம் இனிமேல் எடுபடாது. பசங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. விஜய்க்கு டஃப் கொடுக்க வேண்டிய இடம் அப்படின்னா, ஒன்று
நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷ், இப்போ இங்கே திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி, அந்த பக்கம் அண்ணாமலை, இப்படியா ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்கும்போது தேமுதிகவில் விஜயபிரபாகரும் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச், இந்த மாதிரியான விமர்சனம் மிகப்பெரிய காமெடியாக இருக்கிறது. வந்து ஒரு என்ன சொல்கிறது, மெச்சூர்டு இல்லாமல் பேசுகிற பேச்சாக இருக்குது. இங்கே போராட்டம் பண்ணால் அந்த போராட்டம் களத்தில் வந்து ஏன் தண்ணி கொடுக்கல, தண்ணி ஏன் கொடுக்காததுக்கு காரணம் என்ன, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏன் இவர்கள் அவமதிக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறத விட்டு கன்னடத்தில் கேட்டிருக்காரு. ஒரு ஓப்பனிங்கே அதான் வந்து கன்னடத்தில் பேசி தண்ணி கேட்குறாரு. வந்து இது காவிரி எங்களுது தான் அப்படின்னு இது பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சிஎம் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியே இருக்குது. இவர்களுக்கெல்லாம் என்னென்னா, திரும்ப சொல்கிறது, சிஎம் விஜய் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தது இவர்களுக்கு பெரிய காண்டாக இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது. சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அரசு பள்ளியிலிருந்து அரசு கல்லூரிக்கு போகும் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8000 ரூபாய் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வரும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வரவேற்கத்தக்க விஷயங்க. வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போது தேர்தல் வாக்குறுதியாக விஜய் என்னென்னலாம் சொன்னார், அதெல்லாம் எங்கே நிறைவேற்றினாரா? 6 சிலிண்டர் எங்கே, அது எங்கே, இது எங்கே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து உள்ளே உட்காந்து பார்த்து இப்போ தான் 2.5 மாதம் தான் ஆகுது. வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து கடன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய கடனை வச்சுருக்கீங்கன்னு அங்கே முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார் விஜய். வந்து ஓப்பனிங்லேயே அடிச்சுட்டு போயிட்டார், அவ்வளோ பெரிய கடன் சுமை இருக்கிறது, அது ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும் அப்படின்னு. அதே வேளையில் கல்விக்கான முக்கியத்துவம், கல்விக்கான உதவித்தொகைகள், அது ஏன்னா ஒரு மாநிலம் மிகச்சிறந்த மாநிலமாக இருக்க வேண்டும்னா அங்கே வந்து எல்லாரும் படிச்சிருக்கணும். இங்கே படிக்காமல் அவன் படிப்பே வேணான்னு சொல்லி விட்டுட்டு ஓடக்கூடாது. வந்து வேலைக்கு போகக்கூடாது, அண்டை மாநிலத்துக்கு போகக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது. படிக்காதவன் வெளிநாடு போனால் என்ன மாதிரி வேலை கிடைக்குன்னு தெரியும். வந்து கல்வி சிறந்த ஒரு விஷயம். வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஓராசிரியர் பள்ளிலாம் இருந்தது, அது எல்லாம் ஒவ்வொன்றா மாறி இன்றைக்கி அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் ஆர்வமாக வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட பிரியாணி போடலாமான்னு அதை கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. வந்து பிரியாணி போட்டு தூங்க வச்சிட போகிறீங்களா அப்படின்னு. ஏங்க அதுதான், அதாவது வந்து நீங்கள் எல்லாருமே சூட்சமாக இருக்கிறாங்க, எல்லாருமே 3 வேளை சாப்பாட்டோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. காமராஜர் கேட்டது தான் வந்து, ஏன்டா பள்ளிக்கூடம் போல, சோறு போட்டால் போகிறாங்கன்னா சோறு போட்டால் போவியா அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சு தான் அந்த மதிய உணவு திட்டம் படிப்படியாக மாறி இன்றைக்கி ஒரு சத்துள்ள உணவாக ஒரு பிரியாணி போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது ஒரு 8000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்னா அது சாதாரண காசு கிடையாது. அவனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியத்திலே மிகப்பெரிய புண்ணியத்தில் சொல்லுவாங்க. வந்து ஒருத்தருக்கு வந்து கல்விக்கு உதவி பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியன்வாங்க. அதனால் இதை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, தயவுசெய்து விமர்சனமே பண்ணாதுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தவேக அரசு செய்யும்பொழுது அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. இன்னொரு பக்கம் நீட்டுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் மீது இருக்கின்ற அனைத்து கேஸுகளும் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? மாநில அரசு ஓகே. ஏன்னா திரும்ப அந்த நீட்டுக்கு எதிராக அந்த மாணவர்கள் டி நகரில் உள்ள போக் ரோடில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தான் அவங்க இடம் கொடுத்து பண்ணாங்க. டப்புன்னு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சினிமா டைரக்டருங்க உள்ளே வந்தாங்க, சினிமாக்காரர்கள் உள்ளே வந்தாங்க, அப்புறம் வந்து டிஎம்கே ஐடி விங்குன்னு பனியனில் போட்டுக்கிட்டே உள்ளே வந்தாங்க, அப்புறம் ஜல்லிக்கட்டு ஜூலி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாணவர்களே முடிச்சுக்கினாங்க. அடடா, நாம் வந்த நோக்கம் வேறோ, இவர்கள் வந்த நோக்கம் வேறோ. நாம் வந்து ஒரு அமைதியான முறையில் போராட்ட காலத்திற்கு வந்தால் இவங்க நம்மளெல்லாம் வலிச்சு போய் மெரினா பீச்சில் உட்கார வைக்கிறது பார்த்தா நல்ல காலம் மெரினா பீச்சை பூட்டிட்டாங்க. அப்படின் போது அந்த மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கரப்பாம்பூச்சி கட்சி வாபஸ் வாங்கினோடனே இங்கே அமிச்சிட்டாங்க. அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்துலேருந்து அமிச்சிட்டாங்க, மாணவர்கள் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் சில பேர்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் அனுப்பலாம், எப்படி கம்யூனிஸ்ட் அலுவலகத்துலேருந்து எங்களை வெளியே திருத்தலாம் அப்படி அப்படின்னாங்க. இப்போ என்னாச்சு, ஒரு மாநில அரசு ஒரு மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டை பிடிக்கும்போது போலீஸே கொஞ்சம் இதுவாக இருந்தால், டேய் உங்கள் எதிர்காலத்தில் மனசில் வச்சுக்கிட்டு நான் மேலே கேஸ் போடாமல் அனுப்பிச்சு வான் பண்ணி ஏன்னா வளரும் சின்ன அந்த தெரியாத வயசு, என்ன பண்ணுறதுன்னு புரியாதது, அவன் மேலே ஒரு கேஸை அடித்து விட்டோம்னா அது அவனுடைய வாழ்நாள் முழுக்க பெரும் பிரச்சனையாக மாறும். ஒரு வெளிநாடு போக முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது. இன்றைக்கி ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் ஒரு காலத்தில் வந்து இது பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு தட்டுனா ஒரு நம்பரை வச்சு ஆதார் நம்பர் வச்சு போட்டால் அவங்க ஹிஸ்ட்ரி பூரா வெளியே வந்துடும், தெரிஞ்சு போயிடும். ஆனால் மன்னிச்சு விட்ருவாங்க, ஒரு முறை வான் பண்ணி விட்ருவாங்க. அது காரணம் என்னென்னா ஸ்டூடெண்ட்டு, இந்த மாணவர்கள் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி இந்த வயசுடைய இது தான் அதான். அதனால் தமிழக அரசு அது அந்த வழக்கெல்லாம் கிடையாதுன்னு இது பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துவதற்காக சிஎம் விஜய் அவர்கள் பல்வேறு இடங்களில் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் அமைக்கிறது ஒப்பந்தங்கள்லாம் செய்யப்பட்டிருக்காங்க. அது தொடர்ச்சியாக இன்றைக்கி கூட ஸ்ரீபெரும்புத்தூர் போயிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை,
கண்டிப்பாக வந்து தொழில் தொடங்க ஒரு ஒரு மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா வேலைவாய்ப்பு பெருக வேண்டும் என்றால் மற்ற நாடுகளிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து தொழிற்சாலை தொடங்குவது, அந்நிய முதலீடுகள் செய்வது, குறிப்பாக வந்து அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா கடந்த ஆட்சியத்துக்கு முந்தைய ஆட்சியெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் வந்தது. நாங்கள் வந்து இங்கே ஏதாவது ஃபேக்ட்ரி கட்டலான்னு வந்தால் கமிஷன் கேட்குறாங்க. ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் கேட்க மாட்டேறாங்க, நாங்கள் அங்கே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வருது. அதெல்லாம் இந்த ஆட்சியில் 10 பைசா கூட ஒரு ரூபா கூட நாங்கள் வந்து உங்களுக்கு கமிஷன் கேட்க மாட்டோம், கேட்டாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் ரேஞ்சில் வந்தாச்சு. அதே வேளையில் எப்படி நேரடியாக அந்த அந்த தொழிற்சாலைகள் இயங்குது, எப்படி அந்த அந்த தொழிலாளர்கள் இதுவாக இருக்கிறாங்க, அந்த வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்குது, அவர்கள் யாருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, மாநில அரசு இங்கே வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கல்ல, இங்கே எவ்வளோ சதவீதம் இந்த இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோ சதவீதம் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்கன்னு ஒரு முதலமைச்சர் நேரடியாக போய் கண்காணிக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து. இதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. காணொலியில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் அங்கேயே காணொலியில் திறந்து காணொலியில் இது பண்ணுறதுலாம் ஒரு இதே கிடையாது. வந்து இதுக்கும் விமர்சனம் பண்ணுவாங்க. ரீல்ஸ் எடுத்து போடுறாரு முதல்வர், ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக கண்டென்ட்டுக்காக அவர் புறப்பட்டு போகிறாரு அப்படின்னா, இருக்கிற வேலையை விட்டு அவர் ஏன் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்காசத்திரம், உரக்கடம், காஞ்சிபுரம் வரைக்கும் போக வேண்டியது வேலை என்ன வந்து. அதனால் விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை தடுக்கவே முடியாது. கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.